படைக்கும் கச்சா எண்ணெய் வறுமையில் இருந்தவரை ஒரே நாளில் கோடீஸ்வரனாக்கிய சுவாரஸ்ய கதையை பார்க்கலாமா வாங்க. நமது அன்றாட வாழ்க்கையில் பெட்ரோல் மற்றது டீசல் இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் கூட வாகனங்கள் ஓடாது அப்படின்றது தான் நமக்கு நன்றாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்த கச்சா எண்ணெய் ஆரம்பத்தில் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் எப்படி தன் கைக்குள்ளேயே வைத்துள்ளது என்பதை தெரிஞ்சு கொண்டாலே நீங்கள் கட்டாயம் ஆச்சரியப்படுவீர்கள். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா விளக்குகளை எரிய வைக்க தான் திமிங்கலங்களின் கொழுப்பு தான் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வந்ததாம். அந்த பரிதாபமான நிலை மாறி பூமிக்கு அடியில் இருந்து ஒரு கருப்பு வைரம் வெளியாகி உலகையே ஆளத் தொடங்கிய சுவாரஸ்யமான கதையை தான் நாம் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் பென்சில்வேனியா பகுதியில் எட்வின் டிரெக் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா பாறை எண்ணெயை தேடும் அகழ்வராட்சி பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாராம். தொடர் தோல்விகள் மற்றது கடன் தொல்லையால் அவர் அந்த பணியை விட்டுட்டு சொந்த ஊருக்கு திரும்பி வருமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. சரியாக அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக பல அடி ஆழத்தில் இருந்த ஒரு பிரம்மாண்ட நீரூற்று போல அந்த பாறை எண்ணெயை பீரிட்டு அடித்தது. இந்த ஒற்றை நிகழ்வு உலக வரலாற்றையே முற்றிலுமாக புரட்டி போட்டது எனலாம். இந்த பிரம்மாண்ட கண்டுபிடிப்பை தொடர்ந்து தான் அங்குள்ள பிட்கோல் என்ற சிறிய கிராமத்தில் ஒரு வருடத்தில் 10,000க்கு மேற்பட்ட மக்கள் குடியேறினார்களாம். பல கேளிக்கை விடுதிகள் மற்றது தங்கக்கூடிய விடுதிகள் அங்கு முளைத்தன. ஆனால் நிலையான மாற்று தொழில்கள் எதுவுமே இல்லாததால் அந்த நகரம் மிக விரைவிலேயே தன் பொலிவு இழந்த அதல பாதாளத்திற்குள்ள சென்றது. இன்று நமது ஒட்டுமொத்த உலகின் ஆற்றல் தேவையில 1/3 இந்த பெட்ரோலியம் தான் பூர்த்தி செய்கிறது. நிலக்கரி அணுசக்தியை விட இதன் பயன்பாடு மிக மிக அதிகம். சாதாரண பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பதில் இருந்த பிரம்மாண்டமான சரக்கு கப்பல்களை இயக்குவது வரை அனைத்திற்குமே இதுவே ஆணிவேராக இருக்கிறதுன்னே சொல்லலாம். கடந்த நூற்றாண்டில் பிரிட்டன் கடற்படை தளபதியான வின்ஸ்டன் சர்ச்சில் தனது போர்க்கப்பலுக்கு நிலக்கரிக்கு பதிலாக பெட்ரோலியத்தை பயன்படுத்த ஒரு அதிரடி முடிவெடுத்தாராம். அது கப்பல்களின் வேகத்தை பல மடங்கு அதிகரித்ததுடன் உலக நாடுகளின் புவிசார் அரசியல் நகர்வுகளையும் ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைத்தது. 1 கிலோ பெட்ரோல் கொடுக்கும் ஆற்றலை நாம பெறுவதற்கு சுமார் 60 கிலோ எடையுள்ள பேட்டரிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதே கச்சா எண்ணெயின் ஆபார சக்திக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. எண்ணெய் வளம் கொண்ட சில நாடுகள் மிக குறுகிய காலத்திலேயே பெரும் பணக்கார நாடாக மாறின. சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தங்களது எண்ணெய் நிறுவனங்கள் மூலமாகத்தான் உலகின் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை விட அதிக சொத்துக்களை சேர்த்தன. ஆனால் வெனிசுவேலா மற்றும் நைஜீரியா போன்ற பல நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாபமாகவே மாறியதுன்னே சொல்லலாம். கச்சா எண்ணெய் ஏற்றுமதியால் கிடைக்கும் அதீத பணப்புழக்கம் அந்த நாடுகளில் உள்ள மற்ற உள்நாட்டு தொழில்களை கடுமையாக நசுக்கியது. இதனால் தான் வெனிசுவேலாவின் முன்னாள் பெட்ரோலிய அமைச்சர் ஒருவர் இந்த கச்சா எண்ணெயை சாத்தானின் மலம் என்று கடுமையாக விமர்சித்தாராம். பெட்ரோலியத்தின் விலையில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டால் கூட அது உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைத்துவிடும். கடந்த காலங்களில் தான் அரபு நாடுகளில் சில தடைகளை விதித்த போதும் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. இதனால் அமெரிக்கா உள்ளிட்ட பல வல்லரசு நாடுகளே பெரும் பொருளாதார மந்த நிலையை சந்தித்தது. இன்று காலநிலை மாற்றம் மற்றது மாற்று எரிசக்தி குறித்த விழிப்புணர்வு உலகெங்கும் பரவி வந்தாலும் பெட்ரோலியத்தின் தேவை குறையவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஹைட்ராலிக் பிராக்கிங் எனப்படும் பாறைகளை உடைத்து எண்ணெய் எடுக்கும் அதிநவீன தொழில்நுட்பம் இப்போது சக்கை போடுகிறதா. என்னதான் பேட்டரியில இயங்கும் எலக்ட்ரிக் வாகனங்கள் சந்தைக்கு வந்தாலும் இன்னும் பல புத்தாண்டுகளுக்கு இந்த சாத்தானின் மலத்தில் தான் மனித குலம் நீந்தி கொண்டிருக்கும் என்பது மட்டுமே மறக்க முடியாத நிதர்சனமான உண்மை. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.